15/6/1998. இது நல்லா இருக்கா? நல்ல டேட் ஆஃப் பர்த். நல்லா இருக்கா? அவ்வளோதான். இதை விட்டுருங்க. விகான் அப்படிங்கிறது அது 19ல் 1ல் இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஆனால் விகான்ன்ற பேர் கனெக்ட் ஆகுதா, பொருத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. கெரியர் செட் ஆகுமா? கெரியரே அப் டு லைஃப் வரைக்கும் செட் ஆகாது. இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் போனது அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருங்கிறது அவருக்கே தெரியாது. இவருக்கே தெரியலன்னு சொன்னால் இவர் பேரண்ட்ஸு இந்த டிப்ரெஷன் அவங்களையும் தாக்கும். 6ஆம் தேதி அதாவது 15 பிறந்து 1ஆம் நம்பரில் பேர் இருந்தாக்கா அது எந்த பேருனாலும் இருக்கலாம். 1ஆம் நம்பரில் இருக்கக்கூடாது. இது 1ஆம் நம்பரில் 19ல் இருக்குது. நீங்கள் எந்த பேர்னாலும் வைங்க, ஆனால் அது 1ல் இருக்கக்கூடாது. இன்னொரு பேர் கூட சொல்ல, விஷால் கூட வைக்காதீங்க. வச்சாலும் இதே நிலை தான் இருக்கும். ஏன்னா விஷாலும் கரெக்டாக 19 1ல் வரும். விகானு விஷால் ரெண்டுமே 19ல் தான் இருக்கும், 1ல் தான் இருக்கும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதுக்குள் எவ்வளோ ரகசியங்கள் ஒளிந்திட்டு இருக்கிறது. நமது வாழ்க்கை என்பது நாம் அனைவரும், மனிதர்கள் அனைவரும் அற்புதமாக வாழ வேண்டும். நமது வாழ்க்கையும் செதுக்கி வைத்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நாம் செதுக்கி தான் வாழ்க்கையை வாழ வேண்டும். அது எல்லாத்துக்கும் அப்படி நடக்குதா? எல்லாராலையும் அது சாத்தியப்படுதா, முடியுதா? அப்படி தான் வாழ்க்கையை எல்லோரும் செதுக்கியாக வாழ்கிறோம், சிற்பி மாதிரியாக வாழ்கிறோம் இல்லைங்க. அன்றாடம் வாழ்கிறதே பெரும்பாடாக இருக்குங்கிற நிலவைக்கு உலகம் கொண்டு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு காரணங்கள் 1000 இருக்கலாம். நான் சொல்கிற ஒரே காரணம், உங்கள் தேதிக்கு உங்கள் பேர் சரியாக கனெக்ட் ஆகாமல் நம்பர் சரி வரலன்னா உங்களை என்னென்னலாம் பாடுபடுத்துங்கிறது இப்போ சிம்பிளாக சொல்ல போகிறேன். இப்போ ஒருத்தர் பிறந்த தேதி 15ஆம் தேதி 6வது மாதம் 1998. 15ஆம் தேதி ஜூன் மாதம் 1998. நம்ம ஃபார்மேட்டு படி பார்த்திங்கன்னா 6 6 9 3 விதி எண் 3 வந்துடும். சரி, இவருக்கு பேர் விகான். விகான்ற பேர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நம்பர் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. VIHAAN விகான் 19ல் இருக்குது. 19ல் 1ஆம் நம்பரில் இருந்தால் நல்லது தானுங்க. நல்லது. பேரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, டேட் ஆஃப் பர்த் நல்லா இருக்கு, அதுவும் நல்லாயிருக்கு சொல்கிறீங்க. சரி, நல்லாயிருக்குன்னு நான் சொல்லலை. தனித்தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு. 15/6/1998. இது நல்லா இருக்கா? நல்ல டேட் ஆஃப் பர்த். நல்லா இருக்கு. அவ்வளோதான். இதை விட்டுருங்க. விகான் அப்படிங்கிறது அது 19ல் 1ல் இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஆனால் விகான்ன்ற பேர் இந்த 15/6/1998க்கு நல்லா இருக்கா? பொருந்துதா? கோயின்சிடென்ஸ் இருக்கா? கோரிலேஷன் இருக்கா? மேட்சிங் இருக்கா? கனெக்ட் ஆகுதா? பொருத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. சரி, இருந்துருச்சு. இந்த தேதிக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது, எப்படி லைஃப் இருக்கும்? கண்டிப்பாக இந்த தேதி 15/6/1998ங்கிறது உள்ளுக்குள் மனசு அவங்க என்னென்னா சயின்ஸு மெடிசன் படிக்கணும்னு ஆசையாக இருந்திருப்பாங்க, இல்லை சயின்ஸுக்கு ரிலேட்டடாக ஏதாவது படிக்கணும்னு ஆசையாக இருந்திருப்பாங்க. அதை படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாமிக்கு வாசினா ஏதோ ஒரு எஜுகேஷன், பேருக்காவது ஏதோ ஒரு எஜுகேஷன், அவ்வளோதான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பாங்க. மாடரேட்டாக முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. கெரியர் செட் ஆகுமா? கெரியரே அப் டு லைஃப் வரைக்கும் செட் ஆகாது. என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? அதுதான் கனெக்ட் ஆகலை. அந்த தேதிக்கு அந்த பேர் செட் ஆகலை, செட் ஆகாது. ஏங்க ஒரு கிட்டத்தட்ட 1998னாக்கா 25 26 வயசு 27 வயசு ஆக போகுதுங்க. தான் போகுது. 25 வயசு நடந்துகிட்ருக்கு. 25 26 27 நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்படி போகுது. ஒரு 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 ஆம்பளை பையனுக்கு கெரியர் செட் ஆகலைன்னு என்ன நிலைமைக்கு ஆகுறது? அதுதான் ரொம்ப கஷ்டப்படுவாப்புல இல்லையா? எஜுகேஷனு பெரிய அளவுக்கு வர வேண்டிய எஜுகேஷன், கொடுக்க வேண்டிய எஜுகேஷன், சின்ன வயசில் நம்பப்பட்ட எஜுகேஷன், நல்லா படிக்கிறான், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறான்னு நினச்சது போய் எஜுகேஷன் சொதப்பலாக போயிடும். சரி, கெரியராது நல்லா வருதான்னு பார்த்தோம், அதுவும் வரமாட்டேங்குது. கெரியர் அப்போ எஜுகேஷன் நல்லா உங்களுக்கு சொஃபிஸ்கேட்டான உடனே எஜுகேஷன் கிடைச்சா தானே கெரியர் நல்லா அமையும். இப்போ இவருடைய மனநிலை, மன ஓட்டம் எப்படி இருக்கும்? அதுதான் அடுத்தது. எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் போயிருப்பார். இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் போனது அவர் என்ன பண்ணுறாரு,
ஏது பண்ணுறாருங்கிறது அவருக்கே தெரியாது. இவருக்கே தெரியலன்னு சொன்னால் இவர் பேரண்ட்ஸு ரொம்ப மனசு அவங்க கவலை தானே படுவாங்க. இந்த டிப்ரெஷன் வந்து அவங்களையும் தாக்கும். நான் சொல்கிறத நீ கேட்கல சொல்லி அவங்கள போய்ட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பார். ஏன் டார்ச்சர்னால் இவருக்கு இவர் லைஃப் செட்டில் ஆகலை, செட் ஆக மாட்டேங்குது எதுவுமே. எப்படி செட் ஆகும்? ஆகாது. இப்போ மன உளைச்சல் இவர் மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இப்போ அவர் எது சொன்னாலும் அவங்க கேட்கணும். அவர் பேச்சு தான் அவங்க கேட்குற கண்டிஷனுக்கு வந்து அவர் சொல்கிறத அவர் கேட்கலனாக்கா அவர் எந்த முடிவுன்னு எடுப்பார். அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. சரிங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா விகான் பேர் இருந்தால் தான் அப்படி நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. 6ஆம் தேதி அதான் 15 பிறந்து 1ஆம் நம்பரில் பேர் இருந்தாக்கா அது எந்த பேருனாலும் இருக்கலாம். 1ஆம் நம்பரில் இருக்கக்கூடாது. இது 1ஆம் நம்பரில் 19 இருக்குது. அதனால் ஒரு பேரை சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த பேர்னாலும் வைங்க, ஆனால் அது 1ல் இருக்கக்கூடாது. அதுதான் ப்ராப்ளம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். சரிங்க, எந்த பேர் தாங்க நாங்கள் வைக்கணும், அதை கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னாக்கா 41 பேர் வைக்கலாம். கூப்பிட்ற பேர் 1ல் இருக்கக்கூடாது. கூப்பிட்ற பேர் 27 இருக்கணும், இல்லைன்னா 9ல் இருக்கணும், ஓவரால் 41 இருக்கணும். சரிங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இந்த விகானை காப்பாற்ற முடியாதா? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அதான் இப்போ தான் சொல்லிட்டேன்ல, இந்த நம்பர் இருக்கணும். இந்த நம்பரை வச்சு இந்த பேரை எழுதிட்டு வந்தாக்கா கொடுக்குற பேரை இந்த நம்பரில் வச்சுக்கிங்க, எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து விடுபட்டுட்டு நீங்களும் ஃப்ரீ ஆகிடுவீங்க. நல்லா பார்த்துங்க. இவ்வளோ தான் படிப்பேன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு மேலே வேலை பேரை மாற்றுக்கப்புறம் படிப்பீங்க. ஒரு சொஃபிஸ்கேட்டடான எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைஃப்பை ஃபஸ்ட் கிளாஸாக நோக்கி போவீங்க. எல்லாமே செட் ஆகிடும். கெரியர் செட் ஆகிடும், எல்லாமே செட் ஆகிடும். லைஃப் நல்லா ஜோராக போயிடும். ஆனால் இதே தேதியில் இதான் தேதி, இதுதான், இது ஒன்றும் மாறுறதில்லை. இதே பேர் வச்சுக்கிட்டேனாக்கா ஒரு வேளை என்ன மேரேஜ் இன்னும் செட் ஆகலை, ஏன்னா இல்லை கரியரே செட் ஆகல போது மேரேஜ் எப்படி ஆகும்? அதை தாண்டி நீங்கள் ஒரு வேளை மேரேஜே பண்ண வச்சுட்டாலும் சரி, வயசு 27 போகுது, அப்புறம் என்ன திரும்பி பார்த்தா 30 வந்துடும், பேசாமல் பண்ணிடலான்னு பண்ணிங்கன்னா கூட மேரேஜ் லைஃப்பும் செட்டில் ஆகாது, டிஸ்டர்ப் ஆகிரும். ஆமாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் கூட அது செப்பரேஷனில் போய்ட்டு வருது. அவர் போகாது, அது பொண்ணு போகாது, இவர் தான் அது காரணமாக இருப்பார். ஏன்னா இவருடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டார்ச்சர் அந்த பிள்ளை பண்ணால் அது என்ன பண்ணுறோம், அது சாரின்ட்டு போயிடும், அதுவும் செட் ஆகாது. அதனால் அவசரப்படாமல் இவரை சரி பண்ணிடுங்க. இவர் ஸ்ட்ரெஸ்ஸு இவர்கிட்ட இது போயிடுச்சுன்னா மன ஓட்டம் நல்லாயிருக்கும், மனநிலை நல்லாயிருக்கும், சூப்பராகிடுவார். அதுக்கப்புறம் இவருக்கு எதுனாலும் செய்யலாம். அப்படின்னாக்கா 6ஆம் தேதி பிறந்து 6, 15, 24 அந்த மாதிரி 6ஆம் தேதியில் பிறந்து 1ஆம் நம்பரில் பேர் வச்சாக்கா இந்த ட்ராபேக்ஸு, இந்த தொந்தரவு எல்லாருக்கும் இருக்கும். யாருமே வைக்காதீங்க. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு பேரை சொன்னேன், இன்னொரு பேர் கூட சொல்ல, விஷால் கூட வைக்காதீங்க. வச்சாலும் இதே நிலை தான் இருக்கும். ஏன்னா விஷாலும் கரெக்டாக 19 1ல் வரும். விகானு விஷால் ரெண்டுமே 19 தான் இருக்கும், 1ல் தான் இருக்கும். அதனால் பேர் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தரத்தை எந்த அளவுக்கு உயர்த்துது பாருங்கள். அதே வந்துட்டு சரியாக இல்லைன்னா எந்த அளவுக்கு தாழ்த்துது பாருங்கள். கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.